நிறைய நகையெல்லாம் போட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அந்த பீரியட்ல அப்படின்னா அந்த 25 ஏக்கரையும் வந்து அந்த கல்யாண செலவுக்காக உண்டானதை கணக்கு காமிக்கணும். பாகப்பிரிவினை வழக்குல அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதுக்கெல்லாம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் வந்து இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் இருந்து அதுக்கு உண்டான செலவினங்கள் இருந்தாதான் வந்து எதிர்கொள்ள முடியுமே தவிர எதுவுமே என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எதையும் எடுத்து வைக்கல, அண்ணன் தங்கச்சி தான் நான் இதெல்லாம் எப்படி எடுத்து வைப்பேன்னா எடுத்து வைக்கணும். எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சாதான் அதுல எதிர்கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற சொத்துல அந்த 25% உள்ள சொத்துல 3ஆ பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. சார் இப்போ நகை வந்து ஒரு 50 பவுன் போட்டுக்கிறாங்க சார் கல்யாணத்தப்ப. இந்த பிரச்சனை நடக்கிறது அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா நகை போட்டப்ப இருந்த வேல்யூ மெஷர் பண்ணுவாங்களா, 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ மெஷர் பண்ணுவாங்களா? பொதுவாகவே இதை ஈஸியாக முடிக்கணும்னா வந்து இந்த வேல்யூ எல்லாம் கணக்கு பண்றதெல்லாம் ஓகே, வேல்யூ வந்து அன்னைக்கு உள்ள வேல்யூ தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஈடு போட்டிங்கன்னா என்னைக்கு செட்டில் பண்றீங்களோ ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டா இவங்களுக்கு 25%, இவங்களுக்கு 25%, இன்னொரு ஆளுக்கு 50% போட்டு அந்த செட்டில்மெண்ட் டீட்லயே 3 செட்டில்மெண்ட் டீட்லையும் இதோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்